இதோ பாருங்கம்மா, என் கனவுல வந்து கருவாயனும் தடியனும் சொல்லிட்டாங்க. நான் 2 பேருமே இறந்து போயிட்டோன்னு சொல்லிட்டாங்கம்மா. இதுக்கு மேல அவங்க உயிரோட வருவாங்கன்னு இந்த கிராமத்துல யாரும் எதிர்பார்க்காத. ஆமா, அந்த பச்சையம்மா கிளவி எங்க? அதுதானே பேராண்டி பேராண்டின்னு முன்னாடியே சுத்திக்கிட்டு தெரியும். அந்த கிளவி எங்க போச்சு? சொன்னா கவலைப்படும். அட நீங்க வேற சாமி, அந்த கிளவி என்னைக்கோ நேத்து என்னத்தின் மட்டும் சொல்லிவிட்டு போச்சு. அந்த கருவாயம் பையனும் தடியனும் இனிமேல் வர மாதிரி இல்ல. நான் என் ஊர் பக்கத்து போய் பொழப்ப பார்க்குறேன்னு போய்விட்டா பார்த்துக்க. நான் அதனாலதான் வீட்டில் தங்கி இருக்கிறேன். இந்த குட்டி கருவாயம் பையன் இருக்கிறான் பார்த்தியா, அவனை பார்த்துவிட்டு போலாம்ன்றதுக்காக தான் வந்தேன். இவனும் செத்து போயிட்டானா, இவனை கூட்டிட்டு போய் அவங்க ஆய்க்கிட்டு விட்டுட்டு போக வேண்டியதேன். என்கிட்ட காலு கையை வச்சுக்கிட்டு அடக்கமாறுனா கேட்கறானா? என்கிட்ட போய் இப்படி அனாதையா செத்து கிடக்கிறதுக்காக இவனை பெத்து போட்டு வளர்த்து வச்சிருக்காங்க. யார் கட்டில கிடக்குறானா என்ன பண்றானோ தெரியல. தான் நீங்களே சொல்லிவிடுங்களே செத்து போயிட்டோம்னு. இல்லை கருவாயும் போய் செத்து போயிட்டானா? நினைக்கும் போதே கேட்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த ஊருக்குள்ள எவ்வளோ நல்லா சுத்திக்கிட்டு தெரிஞ்ச பையன் இப்படி போய்விட்டானே. எங்க பூசாரி ஐயா, அவன் எப்படி உங்க கடவுள் வந்து சொன்னா? இது உண்மைதானா? நீங்க கொஞ்சம் அவன் எப்ப செத்து போயிருக்கான், எப்படி செத்து போயிருக்கான்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்கய்யா. நீங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கணும். நானும் ஊருக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். அவன் எப்படி இறந்தான்னு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா உட்காந்து? இப்ப ஏறாண்டி இறந்திருக்கின்ற வார்த்தையே கேள்விப்பட முடியல. இதுல அவன் எப்படி இறந்திருக்கான்னு கேட்டு என் மனசை உறுத்த போறீங்களா? நீ எப்படி இறந்திருக்கான்னு சொல்லுங்க. சீக்கிரம் அவனுக்கு எல்லாத்தையும் கருமாரி மேல முழிச்சு போட்டு நானும் குட்டிக்கிறவன் கூட்டு போட்டு ஊருக்கு கிளம்புறேன். அம்மா அம்மா, அட சரி சொல்லிடுறேன். சரியா ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அப்பா ஒரு புலி வந்து அவங்க 2 பேர் தலையும் கப்பிக்கிட்டு ஓடி போயிருச்சு. கடவுளே, என் பேராண்டி இப்படி அல்பாயுசுல போய்கிட்டானே. இது கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறேன் பாத்தியா? ஐயோ என்ன பண்றது தெரியலையே. நல்லா இருந்தா பையன் எப்படி போய்விட்டானே. தடிய பையன் ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டியா? அவன் தானே கூட்டிட்டு போனியா? ஐயோ இதை கேட்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்குது. எத்தனை பேரை ஊருக்குள்ள அடிச்சு போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவன் அடிச்சு போட்டு ஒரு புலி சாப்பிட்டு போட்டு போயிருச்சுன்னா நம்பவே முடிய மாட்டேங்குதே. நீங்க நம்பலைனாலும் அதுதான் நிஜம். ஒன்னு சொல்றேன், அவனோட ஆத்மாவும் தடியனோட ஆத்மாவும் சாந்தி அடையலமா, சாந்தி அடையல. இருந்தாலும் அவங்களுக்கு கருமாறி படையல் போட்டுருவோம். ஆனா எப்ப வேணாலும் அவங்க ஆத்மா கிராமத்துக்குள்ள வரலாம். பார்த்துருந்துக்கோங்க. கிராமத்துக்குள்ள வந்து கதவை தட்டி கூப்பிட்டா யாரும் எந்திரிச்சிடாதீங்க. என்ன அவனை பார்த்தாலே எங்கிட்டாவது ஓடி போயிருங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு. கண்டிப்பா ஆத்மா ஒரு நாளாவது கிராமத்துக்கு வந்ததே தீரும். இத பாருமா, இப்ப கருமாரி வைக்க போறோம். அதனால நீ கருமாரியை முடிச்சுட்டு நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பு, புரியுதா? ஐயோ கருமாரியா, போய் சேர்ந்து போதும் போதும், எல்லாம் படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் உங்க வீட்டை பக்கத்து பார்த்துட்டு போங்க. அப்புறமேலு வந்து இதெல்லாம் எடுத்து அங்கிட்டு போட்டுருவோம். என்ன நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க வந்து கதவு இதை தட்டினா திறந்துடாதீங்க. ஐயோ என் பேராண்டி போய் போட்டானே. உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? போங்க, கிளம்புங்க கிளம்புங்க. என்னத்த பண்றது, 2 பேரும் கிராமத்துக்குள்ள சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோல பாக்குறதுக்கு வருத்தமா தான் இருக்குது. என்ன பண்றது, எழுதி வச்சது அப்படி. கருவாயா, ஒரு வழியா கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம கிராமத்துல காலடி எடுத்து வைக்க வந்தாடா எனக்கு பெருமூச்சே வருது. அப்புறம் இந்த பெட்டியை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம் கருவாயா, அது அப்புறமேல பாத்துக்கலாம். ஆமா தடியனே, இப்ப சொன்னோம்னு வச்சுக்கவே இந்த ஊர் தலைவன் எப்படியாச்சும் கைப்பற்றணும்னு பாப்பான். அதனால இந்த பெட்டியை ஒரு இடத்துல நான் பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்புறமே பாத்துக்குவான். அட நம்ம விரும்மாண்டிய இல்ல விரும்மாண்டியா, உன்னைய பார்த்து எப்படி நாள் ஆச்சு. எங்களுக்கு தெரியுதால நானும் கருவாயே தடியல. இங்க வாழ உங்ககிட்ட பேசணும்ல. எப்படி எப்படி மெலிஞ்சு போய் கிடக்குற. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாம்பு பறவையா பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க வாழ. ஐயோ அந்த பூசாரி கிராமத்துக்குள்ள வரும்னு சொன்னாரு. இவனோட ஆத்மா இந்நேரத்துல வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ இங்க இருந்து போயிரு. அப்பாலே போ சைத்தானே, அப்பாலே போ சைத்தானே. நீ போகல 90 எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். போங்கிட்டு. ஏண்டா என்ன உனக்கு பைத்தியங்கிட்ட முடிச்சிருச்சா? நாங்க 2 பேரும் ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறோம். பேசாம என்னமோ அப்பால போ சைத்தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இங்க வாடா பேசுவோம். உன்னு அவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது இல்ல. என்ன தடியனே இவன் இப்படி சொல்லிக்கிட்டு போறியான்? லூசு மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம ஊருக்கு போன நேரம் பத்தி இவன் எதுவும் கல் அடிபட்டு மண்டையில எதுவும் பைத்தியங்கி பிடிச்சிக்கிச்சோ? சொல்ல முடியாது. நம்ம போய் எத்தனை நாள் ஆச்சு, யார் நிலமை எப்படி இருக்கோ. என் கிளவிய பாக்கணும், என் குட்டிக்கிறவனை பாக்கணும். கருவாயா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கோதாவரி 2 பேருமே சேர்ந்து பாப்போம். என்ன அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். வா போவோம். அட அங்க பாத்தியா, அங்க மஞ்சள் சீலை கிளவி வருது.
கிளவியா எப்படி இருக்கிற? உன் குரல்லாம் கேட்காம உங்ககிட்ட திட்டு வாங்காம நான் உனக்கு எப்பன்னு மிஸ் பண்ணேன் தெரியுமா? இப்ப மிஸ் பண்ண மாட்டேன். எனக்காக ஒரு தடவை பேசு. ஐயோ பேய்களுக்குலாம் இப்ப இறக்க குணம் கூட வந்துருச்சாக்கும், இல்ல பாசனம்லாம் வந்துருச்சாக்கும். என்னப்பா திடீர்னு நீ பேசி பேசி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? எல்லா பேய்களும் ராத்திரில தான் நடமாடும் கேள்விப்பட்டிருக்கேன். இது பகல்லே நடமாட ஆரம்பிச்சு. அந்த பூசாட்டம் சொல்லி எப்படியாவது ஊரை விட்டு துரத்தணும். இல்லைன்னா நம்ம மேல ஏறி உட்காந்தாலும் உட்காந்துக்குங்க. ஐயா எனக்கு செய்யற புண்ணியமா இருக்கும். இந்த கிராமத்தை விட்டு போயிருக்க 2 பேரும். நாங்களே பல நாள் கழிச்சு வந்திருக்கோம். எங்களை போன்னு விரட்டிட்டு இருக்கிற. நீயே சொன்னாலும் யார் சொன்னாலும் எங்க கிராமத்தை விட்டு நாங்க போற மாதிரி கிடையாது. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, நாங்க மட்டும் போகணுமா? வேர்க்கடை இந்த கிராமத்தை விட்டு போய் தான் படாதபாடு பட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எதுவா போன்னு விரட்டிக்கிட்டு இருக்கிறவ. ஐயோ கோவப்பட்ட எனக்கு பயமா கிடக்குது. நான் முதல் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறேன் சாமி. என்னடா வர்றவங்க போறவங்க எல்லாருமே நம்மள ஏதோ பேய பாக்குற மாதிரிலாம் பாத்துட்டு போறாங்க. இந்த கிழவி நம்ம கிட்ட எல்லாம் வாய் நல்லா அடிக்க போனோமோ நம்மளை பத்தாலுமே பயந்து ஓடுது. என்ன கர்மமோ தெரியல தடியண்ணே. வா எங்க வீட்டுல இருக்க கிழவிய பார்த்துட்டு குட்டி கருவாயின்னு பார்த்துட்டு வருவோம். வா பாட்டியா வெளியே வா. அடுத்த அர்மேந்திரா இது என்ன சோதனை எனக்கு? இந்த பையன் இப்பவே ஆத்மாவா தேடி ஊருக்குள்ள அலைய ஆரம்பிச்சுட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? கூப்பிடலாம் ஆரம்பிச்சுட்டானே. எப்பா உங்க பாட்டி இல்லப்பா, நான் உன்னோட அம்மாச்சி ஞாபகம் இருக்குல்ல தானே? உன் பாட்டி வேலை தேடி ஊருக்கு போயிட்டா, இனிமேல் வரமாட்டாங்கிட்டு. நீ செத்து போயிட்டு தான் நியூஸ் வந்துமே. அவளும் வருத்தப்பட்டு விட்டு போயிட்டா பாத்துக்க. நான் குட்டி கருவாணி கூப்பிட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன் பாத்துக்க. தயவு செஞ்சு இங்க போயிருச்சாமி, ஆளை விட்டுரு. ஏய் என் வீடே இங்க இருக்குது, என்ன எங்கிட்டு போக சொல்ற? அந்த கிளைய போனா போயிட்டு போதே, அதுக்காக என் வீட்டை விட்டு போக சொல்லுவியா? என்ன அம்மாச்சி நீயாச்சரியா பாசமா வந்து அணைச்சுக்குவேன்னு பார்த்தா நீ எங்க எப்படி போன்னு விரட்டுற? வேலை கேட்காது. பேய் பாசத்தை காட்டி மயக்க பாக்குது. இப்போ ஒண்ணுமே பண்ணக்கூடாது. விவசாயத்தை விளக்க மத்தி செருப்பி காமிச்சோம்னா பயந்து விட்டு ஓடி போயிடும். இதை பார்த்தியா விளக்க மரே, ஒழுங்கா ஓடி போயிரு. இல்லைன்னு வச்சுக்க இந்த விளக்கு மரம் பக்கத்துல கொண்டு வந்துடும் பார்த்துக்கா. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு போ. பேயே போறியா என்னப்பா? விளக்க மரம் பக்கத்துல கொண்டு வந்துருவே. ஒழுங்கு மரியாதை போயிரு நடத்த விட்டுவிட்டேன். கருவையா வாடா, அப்புறமேல் போய் என்னன்னு பாத்துக்கலாம். முதல் இந்த கிளவி விட்டாக்கிட்டு போவோம் வா. இதை வச்சு நம்மள அடிச்சாலும் அடிச்சு விடும் போலவா. ஐயா தனியண்ணே இங்க பாரு, நமக்கு தேவசம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம செத்துட்டோம்னு நினைச்சிருக்காங்கனே. இதெல்லாம் அந்த பூசாரி செஞ்ச வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் நம்மள பேயா பார்த்துருக்காங்கடா. நம்ம பேயா வந்திருக்கோம்னு நினைச்சதுன்னா நம்மள விரட்டி விட்டுருக்காங்க. அந்த பூசாரியை சும்மாவே விடக்கூடாது, என்னென்னமோ சொல்லி வச்சிருப்பான் போல. வா போவோம். இந்த முதல்ல தூக்கி போட்டு வரேன். பார்க்கவே பயங்கரமா இருக்கே. உயிரோட இருக்கும் போதே தாசம் கொண்டாடி இருக்காங்க பார்த்தியா அந்த ஊர்ல இருக்காங்க. சோத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல. அட இங்கேயும் வந்து சேர்த்துட்டீங்களா? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உங்களை அடக்கி ஊரை விட்டு வெளியே அனுப்பணுமே. சீக்கிரம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் இப்பவே. யோ நாங்க உயிரோட இருக்கையா, நாங்க செத்துட்டதா எதுக்கிட்டே எங்களுக்கு தவசம்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க உயிரோட இருக்கோம் பாத்தியா? எனக்கு வேர்க்குது கையெல்லாம் பாரு. நான் ஒன்னும் பேய் கிடையாது. எதுக்கு அப்படி சொல்லி வச்சிருக்கிற? அட ஆமா உயிரோட இருக்கிற. ஏப்பா என் கனவுல வந்து நீ செத்துட்டதா சொன்ன, அதனாலதான் நான் நிஜத்திலே செத்துட்ட போல அப்படின்னு நினைச்சு இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன் பாத்துக்க. ஐயா மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. இனிமேல அப்படி சொல்ல மாட்டேன். இந்த ஊர் மக்கள்கிட்ட நானே சொல்லி புரிய வச்சிடுறேன். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க என்ன. இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள பாடு, நாளை காலையில விடிஞ்சதுமே ஊர் மக்கள்கிட்ட பேசுவான். ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு எல்லாத்தையும் சொல்றவா. இத பாருங்க, நாம கிராம மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். கருவாயே இன்னும் சாகல. என் கனவுல நடந்தது பொய் போல. நான் மறந்துட்டு சொல்லிட்டேப்பா. ஏதே என்ன சொல்ற? கருவாயும் சாவலையா? ஐயோ நேத்து கூட பேராண்டி வந்தேனே, அவன் ஆவியாதான் வரன்னு விரட்டி விட்டுட்டேனே. என்னையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? அம்மா ஏதோ என் கனவுல வரதெல்லாம் உண்மையில நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படி சொல்லிவிட்டேன். பார்த்தா 2 பேரும் உயிரோட வந்து நிக்கிறாங்க. அட லூசா நீ உண்மையை சொல்ல மாட்ட? இப்படி ஒரு கனவுல வந்ததெல்லாமா சுருக்கிட்டு இருப்ப? பேராண்டி நீ உண்மையிலே வந்திருக்கியால? ஐயோ அம்மாச்சியை பார்த்து எவ்வளவு நாளாச்சுல நீயே. ஐயே பேராண்டிய பார்த்து எப்படி நாளாச்சு? வாழ வீட்டுக்கு போ. பேராண்டிய வா, வீட்டுல போய் நல்லா உனைய குளிப்பாட்டுறேன் பாத்துக்க. அம்மாச்சி குளிக்க வச்சாதான் உனக்கு பிடிச்ச கிறக எல்லாம் உன்னை விட்டு ஒளியும். வா வீட்டுக்கு போவான். இப்ப வாச்சு உனக்கு பாசம் வந்துச்சு. வாயடைய வீட்டுக்கு கூட்டு போய் உன் கையால சாப்பாடைக்கு போட்டு என்னைய குளிக்க வைய. அவருவா என்ன எப்படி இருக்க? உனையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. இப்பதான் என்னைய பார்க்கணும் தோணுச்சா? எனக்கு தோன்றதெல்லாம் இருக்கட்டா, உனக்கு தோண மாட்டேங்குது போல இருக்குதே. நானும் வந்ததுல இருந்து பாக்குற ஒரு தடவை கூட கேட்கவே இல்லை நீயே. ஆமா என்ன ஒரு சுத்து பேர்த்து போயிட்ட? எனக்கு வர சோத்த பூரா நீயே அமுக்கிக்கிறியாக்கும். நான் அப்படி செய்வேனா? உனக்கு வரவே நீ சோத்த பூரா குழிக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேனா? நீ கவலைப்படாத, தோண்டி எடுத்து சாப்பிடு. அடிச்சா லூசு பையலே, உன்னை யாரில் குழியெல்லாம் தோண்டி போச்சு வைக்க சொன்னா அந்த சோறு ஒண்ணுக்கு ஆகாம போறதுக்கா? லூசு பையங்க தான் கரெக்டா பாக்குறேன். பேரண்டி நீ உட்கார்ல, உன்னை குளிப்பாட்டுற போத.
என்னது இது எரும மாட்டை குளிக்க வைக்கிற மாதிரி குளிக்க வச்சுக்கிட்டீங்க தேய்ச்சி போட்டுக்கிட்டு இவன் முதுகுல எவ்வளவு தேய்ச்சாலுமே அழுக்குன்னு போகவே போகாதே பிடிச்சு கிடக்குமே. இல்லை வாய மூடு, உனக்கு அது கூட குளிச்சு விடுறதுக்கு ஆள் இருக்கா? என் பேராண்டிக்கு நான் குளிச்சு விடுவேல, உன் வேலையை பார்த்து விட்டு போ. கருவாயா, நான் போய் கோதாவரியை பார்க்க போறேன். இப்ப ஜாலியா போறேன்டா. போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ் என்ன ஆள்கிட்ட பேசினே, சீக்கிரம் கல்யாண சோறு போடணும் பார்த்துக்க. நமக்கு தேவையான உழவும் காசு வந்துருச்சு, பார்த்துக்காத விஷயத்த கோதாவரி கிட்ட சொல்லாத. என்ன எங்க போன ராசா சாயங்காலாச்சு, கஞ்சியாரி போச்சு. எப்ப மாமா வருவேன்? உன்னைய பார்த்து எவ்வளவோ நாள் ஆச்சு, உன் முகமே மறந்து போச்சு. இதோ பின்னாடி திரும்பி பாரு, ஓ மாமே நிக்கிறேன் பாரு. இதெல்லாம் கனவா நிஜமா தெரியல. ஆமா, நீ சத்தலதான் கிராமத்துக்குள்ள சொல்றாங்க, உண்மையா பையா? அடி லூசு சிரிக்கி, அந்த சாமியாரு லூசு மாதிரி ஏதோ கனவுல வந்ததை சொல்லியிருக்க, அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கிற. ஓ மாமே அவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ந்துட மாட்டே கோது. கோது, நம்ம கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிட்டேன். இனி நம்ம சந்தோஷமா வாழலாம். சீக்கிரமே கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவோம். என்ன அட உண்மையிலவா? இந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ஒரு டான்ஸ் போல இருக்கு மாமா, ஆடட்டுமா? அதுக்கு என்ன, எடுத்து விடு டான்ஸ. கோது சூப்பரா டான்ஸ் இருக்குது. கல்யாணத்துல இதே மாதிரி ஆடுவோம். என்ன இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.